வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னென்ன தான் நடக்க போகுது அப்படின்னு தானே பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி வித்தியாட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. எப்படி முத்து செல்லு முத்துட்ட வந்துச்சு சொல்லுடி, நீ தான் முத்துட்ட கொடுத்தியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. நான் எங்கடி கொடுத்தேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ரொம்ப விளையாடாதடி வித்தியா, நான் சரியான கடுப்பில் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. செல்லு நான் கொடுக்கலடி, நான் கடலில் போட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ரொம்ப கடுப்பை கிளப்பிகிட்டு இருக்காத, முத்து கையில் செல்லு இருக்கிறத நானே பார்த்துட்டேன். அந்த முத்துக்கு எப்படி செல்லு போச்சு, இப்போ அவன் ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சானா என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் தான் கொடுக்கலங்கிறேன், நீ மறுபடியும் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. வித்தியா, என் நேரில் மட்டும் இருந்தியோ வெளுத்து ரொம்பத்துக்கோ வெளுத்து, முத்து கையில் செல்லு இருக்குது அப்படிங்கிறாங்க. சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காத, நான் கடலில் போட்டலான்னு சொல்லிட்டு தான் போனேன். அந்த நேரத்தில் டபார்னு செருப்பு பத்து போச்சு. இப்போ இடையில தைக்கிறதுக்காக ஒரு இடத்துல இறங்கினேன். அதுக்கப்புறம் ஆட்டோவில் அவசர அவசரமாக ஏறுறேன். அங்கே போய் கடல் பக்கத்தில் போய் இறங்குறேன். ஆட்டோவிலையும் காணலை செல்லை, என் பேக்லேயும் காணலை, என் கையிலையும் இல்லை. எங்கே போச்சு அது போச்சுன்னு எனக்கு தெரிலடி, முத்துக்கிட்ட எப்படி கிடச்சின்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை அவங்ககிட்ட கிடச்சி, நீ கொடுக்கல அப்படிங்கிறாங்க. நான் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, செல்லு கீழே கிடந்துச்சி எடுத்துட்டாங்க, இல்லை எப்படியோ ஒன்று கிடச்சிட்டு போகுது, நம்மளை பற்றி தெரியாதில்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். அப்படிங்கும்போது தான் வித்தியாவுக்கு சிந்தனை வருது. ஆகா, அந்த செல்லுலேருந்து என் செல்லுக்கு ஃபோட்டோலாம் அனுப்பணுமே, இதை வித்தியா இதை நம்ம ரோகிணிகிட்ட சொன்னோம்னா சரி வராத அப்படின்னு சொல்லி வித்தியா நினைக்காங்க. சரி அடக்கியே வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 நாள் கழிச்சே நம்ம சென்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இங்கே ரோகிணி ஃப்ரீயாக இருக்காங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு டீலர்ஷிப்பும் கிடைக்கல வைக்கலன்னு எல்லாமே தெரிஞ்ச பின்னாடி ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு ஒன்றுமே அவங்களுக்கு புரியலை. புரியாமல் இருக்கையில் வித்தியாசம் ஆன் ஆகுது. ஆனானோடனே ரோகிணிக்கு பேசுகிறாங்க. ரோகிணி பேசினோடனே, என் மனோஜுக்கு டீலர்ஷிப் கிடைக்காம போச்சுடி, இதுக்கெல்லாம் முத்து தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. முத்து தான் காரணமா? இருக்காதுடி, அவங்களாம் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீ தாண்டி அப்படி நினைக்கிற, எங்கள் அம்மாவும் பெருசாக நினைக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு டீலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு எடுத்தது முத்து தான். ஏன்னா வீட்டில் நடக்கிறது பாம்பே பார்ட்டி சந்தோஷ் சாருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் வீட்டில் நடக்கிற ஒவ்வொன்றையும் புட்டு வச்சுருக்கிறாரு மனோஜ்கிட்ட. உனக்கு நான் டீலர்ஷிப் தரல, நான் வேறு ஆள்கிட்ட கொடுக்க போகிறேன்னு சொல்லி அறிவிப்பே வெளியிட்டாங்க. இப்போ என்ன செய்யனே தெரியலடி. அதுபோக டீலர்ஷிப் எப்படியாவது கிடைக்கும், முன்னேறி வந்துடலான்னு சொல்லி மனோஜும் அங்கங்கே கடன் வாங்கி வச்சுருக்கிறாரு. இப்போ ஏகப்பட்ட கடன், என்ன பண்ணணும்னு ஒன்றுமே புரியலடி அப்படிங்கிறாங்க. ரோகிணி எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. இனிமேல் என்ன நல்லா நடக்க போகுது, நானும் பெரிய கோடீஸ்வரி அப்படி இப்படின்னு சொல்லி மனோஜ் ஏமாற்றி கல்யாணத்தை முடித்தாலும் மனோஜுக்கு இந்த மாதிரி பெரிய டீலர்ஷிப் கிடச்சின்னா எங்கள் லெவல் மாறிடும். நான் சொன்ன பொய்யே உண்மையாக்கிடலாம், நானும் கோடீஸ்வரி ஆயிடலான்னு பார்த்தாக்க இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறாங்க. இப்போவுமே நடி கெட்டு போச்சு, உங்களுக்கு தான் ஃபர்னிச்சர் கடை இருக்குல்ல, அதை வச்சு டெவலப் பண்ணி பெரிய ஆளாக வாங்க அப்படிங்கிறாங்க. அதில் தான் வியாபாரமே இல்லையேடி அப்படிங்கிறாங்க. அதில் ஏதாவது ஆஃபர் ஏதாவது கொடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல தான் செய்கிறேன் மனோஜ்கிட்ட. ஆனால் மனோஜ் நம்ம ஆஃபர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு லாபம் கம்மியாக கிடைக்கும், அப்படி செய்யவே வேண்டாம் அப்படின்னு உறுதியாக இருக்கார் அப்படிங்கிறாங்க. உன் புருஷன் பணம்னா தான் போதுமே, வாயை பொழப்பாரு அப்படிங்கிறாங்க. பணம்னா வாயை பொழப்பாரு தான், ஆனால் வியாபாரம் ஆக மாட்டேங்கே அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சரி, நீ எப்போ சென்னைக்கு வர அப்படிங்கிற, நாளைக்கு கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படிங்கிறாங்க. சென்னைக்கு கிளம்பி வராங்க வித்யா. அப்போ வித்யா வந்தோடனே வித்யாவை பார்க்க போகிறாங்க ரோகிணி. இது மாதிரி மனோஜ் கூடி பயிற்சியாக வச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. விடுறி பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இப்படி இருக்கும்போது மனோஜ் அங்கே கடையில் இருக்கிறாரு. கடைக்கு முன்னாடி கடையை திறக்க முன்னாடி அதில் 3 முட்டை பூஜை பொருள்லாம் வச்சு சாமி கும்பிட்ருக்காங்க யாரோ. இதை அங்கே உள்ள ஸ்டாஃப் அந்த முட்டையை தூக்கி கொண்டு கொடுக்காங்க. சார் இங்கே பாருங்கள், நம்ம கடை முன்னாடி யாரோ அந்த முட்டையை வச்சு சாமி கும்பிட்ருக்காங்க, இதே மாதிரி தான் எங்கள் உறவினர் வீட்லேயும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரோகிணி கால் பண்ணுற, ரோகிணி நீ கடைக்கு வா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நம்ம கடை முன்னாடி பூஜை பொருள்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க, முட்டைலாம் வச்சுருக்காங்க, நீ வா அப்படின்னோடனே பதறிக்கிட்டு ஆட்டோவில் வராங்க. உடனே அப்போ அதில் உள்ள ஸ்டாஃப் சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி முட்டை வச்சு தான் சார் எங்கள் ஒரு நாள் செய்வேணும்னு சொல்லி போய் சேர்ந்துட்டாரு, இந்த மாதிரி வச்ச இடத்துல இருக்கக்கூடாதான், இடத்த காலி பண்ணி போகணுமா அப்படிங்கிறாங்க. நான் எப்படி இடத்த காலி பண்ணி போக முடியும், நான் கடை வச்சுருக்கேனே அப்படிங்கிறாங்க. சார் இதுக்கெல்லாம் நிறைய பரிகாரம் உண்டு சார், சாமியார்கிட்ட போனால் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. எந்த சாமியார்கிட்ட போனால் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்டாஃப் செட் பண்ணி வச்சது மனோஜுக்கு தெரியலை.
மனோஜை எப்படியாவது மொட்டையை போடணும், அந்த பொருளை பூரா ஆட்டையை போடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். மனோஜ் வந்து ஒழுங்காக ஓனராகவும் நடந்துக்கிற போகிறது கிடையாது, சுயநலமாக இருக்கார். இந்த சுயநலமாக இருக்கிறவர் நம்ம சுயநலத்தை காமிச்சு நம்ம அவ்வளோத்தையும் ஆட்டையை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 2 ஸ்டாஃப் நினைக்கிறாங்க. மொத்த ஸ்டாஃபையுமே அவங்க விலைக்கு வாங்கிடுறாங்க. இப்படியா இருக்குது, ஆமாம் ஆமான்னு சார்னு எல்லாருமே பேசுகிறாங்க. ரோஹிணியுமே திருதுன்னு முழிக்காங்க. மனோஜ் இதுக்கெல்லாம் பயப்படாதங்க, யாரோ நம்மளை வேண்டாத ஆள் செய்கிறாங்க, தினேஷ் செஞ்சுட்டு போனோம் இல்லையே, தினேஷை வந்து ஒரு வழி பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு. ஆமாம், இல்லை தினேஷ் தான் வந்து இக்கட்டான சூழ்நிலை, கேரளாலலாம் இருக்கான், சிட்டி இப்படி செய்ய மாட்டான், இப்போ யார் செஞ்சுருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாங்க. இங்கே ஸ்டாஃப் பண்ணது உங்களுக்கு தெரியல. அப்போ மனோஜ் இது யாரோ நம்மளுக்கு வேண்டாதைக்கு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீங்கள் பாரு, வேண்டாதைக்கு செஞ்சவன் லெட்டர் கொடுப்பா என்னென்னாலும் செஞ்சுட்டு இருக்க முடியும், பூஜை பண்ண மாட்டான், அதனால் எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் கடையை பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு சாமியார்கிட்ட போகிறாங்க. அந்த சாமியார் இவங்க செட் பண்ணால் தானே அவர் கரெக்டாக சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களை வேண்டாத ஆள் தான் வச்சுருக்காங்க, உங்களுக்கு தொழில் எல்லாம் போய் உங்கள் வாழ்க்கையே முடிய போகுது, நீங்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சாமி அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்கள பார்த்தா அப்படியே தெரியுது, 2 பேரையும் பார்த்தா, என்ன கொஞ்சம் வயசாக இருக்கீங்களே, இப்போமே போய் சேர போகிறீங்கன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அலறுதாரு. ஐயா 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 எப்படியாவது என்ன காப்பாற்றுங்கய்யா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டம்மாவை காப்பாற்ற வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அவளையும் காப்பாற்றி விடுங்க ஐயா, எப்படியாவது காப்பாற்றுங்க, இதுக்கு என்ன செலவாயிட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன செலவாயிட்டாலும் பரவாயில்லைங்க, அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும்யா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. இங்கே டீலர்கிட்ட வந்து சப் டீலர்கிட்ட எல்லாத்தையுமே அமௌண்ட்டு கூட வாங்கி இவர் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்காரு. சப் டீலர் வந்து எல்லா பணத்தையுமே சந்தோஷ் சார்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது பின்னாடி வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு இவருக்கு தெரியல மனோஜுக்கு. அப்படி இருக்கையில் வந்து மனோஜ் வந்து அவர் சொல்கிறாரு, சரி தம்பி, இதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா வரும், நான் எல்லா பரிகாரமும் பண்ணிடுறேன், அதுபோக நான் சொல்லதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த பூஜை பண்ண பொருள் பக்கத்துலலாம் நீங்கள் போகக்கூடாது, அந்த 3 முட்டை இருந்துச்சு வச்சுன்னு சொல்லுதே இல்லை, அங்கெல்லாம் நீங்கள் போகவே கூடாது, என்ன கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீங்கள் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. சார் 1 மாதம் போகிறோன்னா எப்படி வியாபாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கையானாலும் உங்கள் கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் வேறு யாரால பார்த்துக்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சார், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 மாதம் கழிச்சு போங்க, அதுக்குள்ளே எல்லாத்தையுமே நான் வந்து பரிகாரம் பண்ணிடுறேன், நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இருங்க சார், நான் ஒரு மணி நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பேங்கில் போய் பணத்தை வித்ட்ரா பண்ணி கொடுக்காங்க. சரி, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு சிரிக்கிறாரு. அந்த ஸ்டாஃப் வந்தாலும் பின்னாடியே வராரு. என்ன எங்கள் ஓனர் வந்தார், என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் ஓனர் வந்து உங்களில் யாருக்காவது கால் பண்ணுவார், கால் பண்ணி இந்த மாதிரி சாவியை வச்சுக்காங்க, நீங்கள் தான் கடையை திறக்கணும் பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்றதுக்கு கேப்பில் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ கடைக்கு போயிருங்க அப்படிங்கிறாங்க. சரி, உங்கள் பங்கு எடுத்துக்காங்க, எங்கள் பங்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி பங்கு வாங்கிடுறாங்க. பணத்தை வாங்கிட்டு அங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் பிரிச்சுக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து மதியத்துக்கு மேலே போகிறாரு. இங்கே பாருங்கள், இன்னும் 1 மாதம் நான் கடை பக்கத்துலேயே வரமாட்டேன், கடையை நீ தான் பார்க்கணும் சதீஷ் அப்படின்னு சொல்லி சதீஷ்கிட்ட சாவியை கொடுத்துட்றாங்க. சதீஷ் நான் பார்த்துக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையில் 1 மாதம் ஓனர் நம்மகிட்ட வரமாட்டானா, ரைட்டு, கடை நம்ம தான் ஓனரு அப்படின்னு சொல்லி மனசுன்னு நினைக்காங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாரு, வியாபாரம் க்ளீனாக நடக்கணும், அதுபோக வியாபாரம் ஆகிட்டுனா என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. சார், வியாபாரம் ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, நான் கிளம்புறேன், ரோகிணி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது நேரத்தோட வீட்டுக்கு போனோன்னே விஜயா கேட்குறாங்க, என்னடா நேரத்தோட வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறாங்க. நேரம் சரியில்லையா அப்படிங்கிற. ஆமாம்மா, என் கடை முன்னாடி 3 முட்டையை வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க, நான் போய் ஒரு சாமியார்கிட்ட கேட்டேன், 1 மாதத்துக்கு நீ கடைக்கு வரக்கூடாது, அந்த இடத்துக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 1 மாதத்துக்கு கடையை அடைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நான் படித்தவன் கிடையாது. படித்தவன் கிடையாதா? இல்லைம்மா, நான் படித்தவங்கள அப்படிங்கிறேன். ஏன்டா உழம்புற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு அந்த முட்டை இருக்கும்போது முட்டை வச்சா கும்பிட்டாங்க, சாமி கும்பிட்டாங்கன்னு சொன்னோடனே எனக்கு பயமாயிடுச்சு, அதில் நானே என்ன அறியாமல் உளர்றேன், நான் படிச்சுருந்தா நம்ம கொஞ்சம் மூளையாக ஒரு வேலை செஞ்சுருக்கேன், நான் இல்லாட்டில் அங்கே வியாபாரம் மாதிரி வழி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதானே, நீ படித்தவங்கள அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை, என்னடா சொல்கிற, யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு போய் பயந்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, என்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் வீட்டில் கூட இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுபோக வந்து ஒரு சாமியார்ட்டையும் கேட்டேன், அவர் தெளிவாக சொல்லுதார், எங்கே உனக்கு பூஜை வச்சாங்களோ அது பக்கத்தில் நீ 1 மாதம் இருக்காத, 1 மாதம் கழிச்சு அது எல்லாமே சரியாயிடும், நான் பரிகாரம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி தான் பண்ணி கொள்ள பேர் வந்து பணத்தை பறிச்சுட்டு கிடக்காங்க, நீனும் அந்த மாதிரி எதுவும் இழந்துடாத அப்படின்னா. அப்பாட சொன்ன மாட்டிக்குமே அப்படின்னு சொல்லிட்டேப்பா, அந்தளவுக்குலாம் பண்ணல, அவர் சாதாரணமாக பூஜை பண்ணி 100 ரூபா வாங்கிட்டு பூஜை பண்ணுதான்ட்டார் அப்படிங்கிறாங்க.
உடனே முத்து, எப்பா இவனை பார்க்கவே வித்தியாசமாக தெரியுதுப்பா, இப்படிலாம் கடைக்கு போகாமல் தானே, ஒரு மாதம் கடைக்கு போகாமல் தான் கடையில் வேலை பார்க்குறோன்னே கடையை ஆட்டையை போட்டுருவானோ, இல்லைன்னா எவனே ஆட்டையை போட்டு போயிடுவான், அப்புறம் இவன் தெருவும் தண்ணியமாக தான் கிடக்கணும் அப்படின்டே, எனக்கு தெரியும்டா இதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ராஜா பட்டா தான் தெரியும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து வராரு, சாப்பிட்றாரு. சாப்பிட்டு ஒரு ஆஃபர் வருது, கிளம்பி போயிடுறாரு. மீனாவும் வேலைக்கு போயிட்டு வராங்க. இப்படியா இருக்குது. இப்படி இருக்கும்போது இன்றைய நாள் இனிதாக கலையுது. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே மனோஜ் கடைக்கு போகாமல் உட்காந்துருக்காரு. அப்போ அவன் முத்து கேட்குறாரு, டேய் முட்டைக்கெலாம் பயந்துட்டுருக்கியா, போட போய் கடையை துறை அப்படிங்கிறாங்க. சாவியை சாப்பிட்ட கொடுத்துட்டேன், அங்கே வியாபாரம்னாலும் என் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு வியாபாரம் ஆகுது எப்படி தெரியும், உன் கடையில் சிசிடிவி எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன சிசிடிவி வச்சுருக்கலாமே, சரி ரைட்டு இந்த ஒரு மாதம் கழிச்சு வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாரு. அப்போ ரவி கேட்குறாரு, உங்கள் கடையில் சிசிடிவி வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. வைக்கலடா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்கியா, அங்கே வச்சுருந்தேன்னா உனக்கு இங்கேருந்தே பார்த்துக்கலாம்ல, என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி, இப்போ உள்ள காலம் தொழில்நுட்ப காலம் தானே அப்படிங்கிறாங்க. ஒரு மாதம் கழிச்சு வைக்கணும்டா ரவி அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வீட்டில் சாப்பிட்டு நல்லா தூங்குதாரு. ரோகிணி நீனும் இங்கேயும் போகாத அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை பார்லர்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்லர் போனால் நம்மளால ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க, நான் பார்லருக்கு போனேன்னா நீ வேலைக்கே வேணான்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லை மனோஜ் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ரோகிணி கிளம்பி போயிடுறாங்க. அங்கே ஓனரும் கரெக்டாக வந்திருக்காங்க. ரோகிணி வராங்க. இன்னும் ரோகிணி இவ்வளோ நேரம் தானே வருவீங்களா, கொஞ்சம் நேரத்தில் வர பாருங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. அங்கே வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த மனோஜ் கடையில் உள்ள ஸ்டாஃப்லாம் கடையை திறந்துட்டு, நம்ம இப்போ யாருமே ஸ்டாஃப் கிடையாது, எல்லாருமே ஓனர் தான். நம்ம ஓனரு, அதுவும் முன்னாள் ஓனரு, ஒரு மாதத்துக்கு கடை பக்கத்தில் அவன் முஞ்சாதியோ வரமாட்டாங்க. அப்போ நம்ம தான் இந்த பொருளை பூரா விற்று காசு ஆகணும், அந்த காசு பூரா நம்மளுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறாங்க. ஒரு மாதத்தில் எப்படி விற்க முடியும், நம்ம ஓனரும் 3 மாதத்துக்கு மேலே கடையை நடத்திட்டார், 4ஆவது மாதம் போயிட்டுருக்கு. இப்போவும் வியாபாரம் ஆகலாம் தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரு வியாபாரம் தான் ஆகலையே, நம்மளும் தான் பார்த்துட்ருக்கோமே அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி வெளியே எழுதி வைப்போம். ஒரு பொருளே வாங்கினா இன்னொரு பொருள் அதுக்கு இணையான இன்னொரு பொருள் ஃப்ரீயுமோ, அவனும் வாங்கிட்டு போகிறானோ அப்படிங்கிறான். அப்படியே சொல்கிறேன் அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. 1 வாங்கினால் 1 இனாம் அப்படின்னு எழுதி வைக்காங்க போர்டு. இதை பார்த்துட்டு மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. இது நிறைய பரபரப்பாக பேசுகிறாங்க. எந்த பொருள் வாங்குகிறோமோ அதுக்கு இணையான ஒரு பொருளை அதே ரேட்டுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொன்னோன்னே, ₹1,00,000 ஏசி வாங்கினா இன்னொரு ₹1,00,000 எந்த பொருளாவது வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கர ஆசை. அப்போ கூட்டம் அலை மோதுது. இங்கே பூரா பொருளும் விற்றுருது, கடையில் உள்ள பொருள்லாம். அப்புறம் மறுநாளுக்கு வியாபாரத்துக்கு என்ன செய்கிறது அப்படிங்கையில் குடோனில் உள்ள பொருளை பூரா இறக்கி வைக்காங்க. கடுமையான வியாபாரங்கள் நடக்குது. மனோஜ் கேட்கையில் வியாபாரம் ஆகலைங்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் சார் தான் சொன்னார்னு சொல்லி டீலர்கிட்ட அந்த பொருட்களையும் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு செமையாக விற்காங்க. நல்லாவே வியாபாரது. இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட லட்சாதிபதியாக இருந்தாங்க. அந்தளவுக்கு வருமானம் வருது. மனோஜுக்கு விற்கலைன்னு சொல்லி கொண்டு வராங்க. இது மனோஜுக்கு சுத்தமாகவே தெரியல. அப்போ முத்துக்கிட்ட ஒரு ஆள் சொல்கிறாரு, முத்து உங்கள் அண்ணன் கடையில் ஒரு பொருள் வாங்கினா இன்னும் அதுக்கு இணையான ஒரு பொருள் இலவசங்காங்க, உண்மைதானா அப்படிங்கிறாங்க. யார், எங்கள் அண்ணனா? அது மனோஜா அப்படி ஆஃபர் போட்டிருக்க போகிறான், ஒரு நாள் அப்படி போட மாட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லை போட்டிருக்காங்க, எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் பொருள் வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆஃபர் இருந்திருக்காம, இன்றைக்கி பொருள் இல்லைன்னு சொல்லி அடைச்சிருப்பாங்க போல கடையை. மற்றபடி ஒரு மாதம் செம வியாபாரமாக அந்த கடையில். உங்கள் அண்ணன் லட்சக்கணக்கில் பார்த்துட்டு போகிறேன்னா வருமானம், அப்படி ஏன் கோடிக்கணக்கில் கூட பார்த்துட்டு போகிறேன் நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, அப்படி வாய்ப்பே இல்லை. எங்கள் அண்ணன் கடை முன்னாடி யாரும் 3 முட்டையை உடைச்சி சாமி கும்பிட்டுருப்பாங்க உங்களுக்கு, முட்டையை வச்சு. அதுக்கு பயந்து போய் நம்மால் வீட்டுக்குள்ளே கிடக்கான். அங்கே ஏதோ ஒரு ஸ்டாஃப் வேலை பார்க்காங்க பொழுது, அவங்க நம்பி சாவியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டாஃப் வச்சு இவ்வளோ வியாபாரம் நடத்திட்டாரா அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க. எது உண்மை இல்லை, கடுமையாக வியாபாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ரொம்ப இதாக இருக்குது, என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கால் பண்ணிட்டு, மனோஜ் உன் கடையில் நல்ல வியாபாரம் அப்படின்னு சொல்லி என் கடையில் எங்கள் ஸ்டாண்டில் ஒரு பையன் சொல்லலாம், அவங்க பக்கத்து வீட்டிலேருந்து எல்லாமே வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் அப்போ வியாபாரம் இருக்குது நம்மகிட்ட சொல்லாமல் இருக்காங்க சதீஷ், இன்றைக்கி தான் வியாபாரம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சதீஷ் இன்றைக்கி எவ்வளோ வியாபாரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. சார் நான் இன்னைக்கு கடைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கடைக்கு வரலையோ, சாவி நேரால்கிட்ட கொடுத்துருப்போம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணதால் அவர் எடுக்கலை. ஏன்னா எல்லாருமே நல்ல பொருளை செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க. மனோஜ் கால் பண்ணோன்னே எல்லாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இன்னும் எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறார். நேராக கடைக்கு போகிறார். கடை பூட்டி கிடக்கு.
அப்போ கடைக்கு முன்னாடி பார்க்குறாரு, இந்த போர்டு இருக்குது, 1 வேணாம் 1 இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் இந்த போர்டு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. கடை திறக்கலையா அப்படிங்கிறாங்க. சார் கடை இன்னைக்கு கிடச்சிருக்கு, சரியான வியாபாரம் கடையில் அப்படி இப்படிங்கிறாங்க. என் கடையில் சரியான வியாபாரமா? 1க்கு 1 இலவசம்னா தான் எல்லா பொருளும் விற்றுருப்பேன் சார். ஆனால் 1 மாதம் செம வியாபாரம் பார்த்தாங்க உங்கள் ஸ்டாஃபையும் நம்ப முடியல. இப்போ எல்லாருமே நல்லா தெளிவாக இருக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் கால் பண்ணுறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ ரோஹினி கால் பண்ணுறாங்க. ரோஹினி முட்டையை வச்சோன்னே நம்ம பயந்து போய் சாமியார்கிட்ட கேட்டேன். சாமியார் 1 மாதத்துக்கு அந்த இடத்துக்கு போவாங்கன்னாங்க. இந்த கடையில் வேலை பார்த்தோன்னே எல்லாருமே ஒரு பொருள் வேணால் இன்னொரு பொருள் ஃப்ரீன்னு சொல்லி போர்டு வச்சுருக்கானுங்க. பயங்கரமாக வியாபாரம் ஆச்சா. இப்போ கடையை திறந்து பார்க்குறேன், இன்னொரு சாவியை வச்சு கடை உள்ள ஒரு பொருள் கூட இல்லை, குடோன்லேயும் ஒரு பொருளும் இல்லை. இவங்களுக்கு எல்லோரும் ஃபோன் பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒரு வேளை செல் நம்பர் எதுவும் மாற்றிட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறேன். ஆமாம் அப்படிங்கிறாங்க. நேராக போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே, என்ன மனோஜ் இப்படி இருக்கீங்க, இந்த காலத்துக்கு இதையுமா நம்புகிறீங்க, 3 முட்டையை வச்சு உங்களுக்கு ஆட்டையை போட்டு போயிட்டானா, உங்களுக்கு முட்டையை உடச்சி விட்டு போயிட்டானா அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே முழிக்கிறாரு. என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் வந்து 4-5 டிகிரி படிச்சிருக்கேன். 4-5 டிகிரி படித்தாலும் கும்பிட்டியாக தானே தம்பி இருக்கீங்க. எவனோ முட்டையை உடச்சி வச்சாங்கன்னா 1 மாதம் வரக்கூடாதுன்னு சொன்னார் சாமியார். அதுக்கப்புறம் நீ வராமல் வந்திருக்கேனே அப்படிங்கிறாங்க. அதனால் எந்த சாமியார் அப்படிங்கிறாங்க. வாங்க சார் காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு சாமியாருக்கு இருந்த தடமே தெரியல. இந்த மரத்துக்கில் தான் இருந்தார் அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கே போனார் அப்படிங்கிறாங்க. தெரில சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அவர் வரவே இல்லை. அவங்க எல்லாமே இந்த கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் செட் பண்ணது தானே. அப்போ நீங்கள் வேலைக்கு எடுத்தீங்க ஆள், அவங்களுடைய ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், எல்லாருமே 2-3 டிகிரி படிச்சிருக்கோம்னா எதுவுமே வாங்கி வைக்கல அப்படிங்கிறாங்க. சரி அதை விடுங்க, கடையில் சிசிடிவி இருக்கா அப்படிங்கிறாங்க. சிசிடிவிலாம் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. சம்பளம் எப்படி கொடுத்தீங்க, அக்கௌண்ட்டில் போட்டிங்களா எப்படி போட்டிங்க அப்படிங்கிறாங்க. சார் நேரில் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாருங்கள், எவ்வித ஆதாரமும் இல்லை. என்ன அவங்க வந்து உங்கள்கிட்ட வேலை பார்த்தாங்க வச்சாங்கன்னு சொல்லுறதுக்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. ஏதாவது இருக்குன்னா கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். எங்கள் நேரத்தை வீணாக்கிட்டீங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சார் எதாவது நடவடிக்கை தம்பி, எங்கள் நேரத்தை வீணாக்கிறதுக்கு உங்கள் மேலே தான் நாங்கள் வந்து நினச்ச வேண்டியிருக்கோம், உங்களை தான் உள்ள வைக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு மனோஜ் பயந்துடுறாரு. அங்கேருந்து ரோஹினிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோஹினி ஒன்றுமே வேலைக்கு ஆகலை, அதிகாரத்தை சொன்னாலும் அதிகாரத்தை ஆதாரம் இல்லைங்க அங்கே அப்படிங்கிறாங்க. அங்கே ஆதாரம் இல்லையா அப்படிங்க. ஆமாம், என்கிட்ட வேலை பார்க்குறேன், யார்ட்டையும் நான் ஐடி கொடுப்பாங்களே, அதுபோக அவங்க எல்லாமே பெரிய அளவில் படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் நம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்படி இருக்கக்கூடாது மனோஜ், உங்களால் தான் நானும் நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பினேன். 1 மாதம் நம்ம போகாமல் இருந்தால் ஸ்டாஃப் நல்லா பார்த்துப்பாங்க வச்சுப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ கடையே போயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போகிற, டீலர்ஷிப்பும் போயிடுச்சு, கடையும் போயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல ரோகிணி, வேறு வழி என்ன இருக்குது, இதை போய் நான் வீட்டில் சொன்னாலும் பெரிய சங்கடம் தான். இப்போ இருக்கிற ஒரே வழி நம்மளுக்கு இது தான். என் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது, உங்கள் அப்பாவை பார்க்க போகிறத தவிர வேறு ஒரு தீர்வு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஆஹா, இவன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் இப்போ வந்து மனுஷால கடிச்ச கதையாகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இவங்க ஆஃப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ரோஹினி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது. நீ கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா, என்னாச்சு செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காரு. எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக போகிறாங்க. அப்போ மனோஜுக்கு முத்துக்கு கால் பண்ணிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. டேய் என் கடையை ஆட்டை போட்டு போயிட்டானோடா அப்படிங்கிறாங்க. முட்டா பையில லூசு பையில, இப்படி எவனாவது ஒருத்தன் செய்வானா அப்படி இப்படின்னு அவர் ஏசுதார், சத்தம் போடுதார். இன்னும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனான்னு இந்த செய்தியை அண்ணாமலைக்கு தெரியப்படுத்துகிறாரு முத்து. எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, இவ்வளோ படிச்சிருந்து இவ்வளோ பெரிய தொழில் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருந்தேன், உன் கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃபோட ஐடி ப்ரூஃப் கூட வாங்கிக்க மாட்டியா, அவங்க எந்த ஊர்லேருந்து வராங்க ஏது வராங்க அப்படின்னு உனக்கு தெரியாது, அவங்க சொன்ன பேரே உண்மையாக பொய்யான்னு கூட உனக்கு தெரியாது கொடுக்கு அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் கவுந்துட்டேன்னுக்கிறாரு. ரோஹினி உனக்கு இது தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அப்படி நாங்கள் 2 பேரும் தான் சாமியார்கிட்ட போனோம், 1 மாதம் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுனாங்க, நாங்களும் பயந்து போய் போகல, ஆனால் இப்படியாவும் நினச்சே பார்க்கல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்படி மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் கிடந்தா அப்படி தான் இருக்கும், நடக்கட்டும், எல்லா நாளும் நல்ல நாள், கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு நகர்ந்து போகணும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட வந்து சரி எதனாலும் பார்த்துக்கலாம், நடக்கிறத பார்த்துக்கலான்னு சொல்லி தைரியமாக இருக்கணும். இப்படி பயந்தாங்களித்தனமாக முட்டாள்தனமாக இருந்தால் இப்படி தான் ஆகும். பாரு 3 முட்டையை வச்சுட்டு இந்த முட்டையை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு வந்துட்டு எனக்கு டே முத்து எப்படியாவது ஒன்றில் கண்டுபிடிக்கணும்டா அப்படிங்க. ஆமாம், நான் பெரிய பதவியில் இருக்கேன், பெரிய அதிகாரி, நான் உடனே கண்டுபிடிச்சி ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இங்கே பாருங்கள், முத்துக்கே தெரிஞ்சாலும் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார், அவர் டிரைவர் தான், ஏகப்பட்ட பழக்கம் இருக்கும், நம்மகிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ரோஹினி சாரி ரோஹினி, ஃபோட்டோ எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் அவங்க ஃபோன் நம்பரில் அந்த இதெல்லாம் இருக்கும்ல,
வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோலாம் இருக்கும்ல அப்படின்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. எல்லாருமே தான் அந்த செல்லை ஆஃப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து விட்றாங்களே, ஒன்றுமே இல்லை ரோகிணி அப்படிங்கிறாங்க. எல்லாம் போச்சா, முடிஞ்சது, சீன் ஓவர். சரி இப்போ அடுத்தாப்புல என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா கஷ்டப்பட போகிறேன், ரோகிணி அப்பா என்ன சாதாரண ஆளாக இருக்கார், பெரிய ஆளாக தான் இருக்கார், அவரை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, மனோஜ் உங்களை சொல்லுறது தப்பாக நினச்சிக்காத, நான் உங்களை சொன்ன முன்னாடியே இந்த மீனா பிரச்சனை வரையில் உங்கள் அப்பாவை பார்க்க போங்க, உங்கள் அப்பா உள்ளே இருக்கார், வெளியே எடுக்க என்ன முயற்சியை பண்ணுங்கள், அங்கே சொத்து பத்து நிறைய கிடக்கு, அதை விற்றுக்கிட்டோ இல்லைன்னா அங்கே உள்ள பணத்தையே வாங்கிட்டு இங்கே வாங்க, இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு. இப்போ கடைசியில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேங்க, உங்களுக்கு ஒரே வழி அதுதான் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யணும் தெரியலை. அப்போ தான் வந்து சரி ஆண்டி, எங்கள் அப்பாட்ட போய் எல்லாத்துக்குமே இதுக்கு தீர்வு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தற்சமயம் அதை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே முத்துக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு அப்பா இருக்க மாதிரியே தெரில, இவங்களோட நடவடிக்கைகள்லாம் வித்தியாசமாக இருக்குது. அந்த வித்யா பிள்ளையும் கொஞ்ச நாளாக அங்கே இல்லை, வந்துட்டாளா வரலையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை இருக்காங்க. வித்யாவும் ஊருக்கு வந்துடுறாங்க. வந்த முன்னாடி வித்யாருனே வந்துடுறாங்க. அவங்கள மறுபடியும் பார்க்க போகிறாங்க ரோகிணி பார்க்க போய்ட்டு, இப்போ என்ன செய்யனே தெரிலடி, இப்போ எங்கன்னு யார் இது பண்ணாலும் என் தலை தான் உருண்டுட்டுருக்கு, இப்போ இதில் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி புரோன்மணியால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா கதையை சாப்டரை முடிச்சிட வேண்டியதான், அவர் உள்ளேயே போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிறாட்டி சொல்கிறேன் அப்படிங்கிற. ஆமாம், இல்லாத அப்பாவை தானே சொல்லியிருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, நானே கவலைப்படல, அவர் உள்ளேயே முடிச்சிட்டாரு, அதனால் அவர் சொத்து எல்லாமே லாக் பண்ணி வச்சுட்டாங்க, எதுவுமே நம்ம கையில் எடுக்க முடியாத மாதிரி சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. நீ எப்படி சொல்லுவ அப்படிங்கிறாங்க. அதான் புரோன்மணி வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஏன் புரோன்மணி ரொம்ப கடுப்பில் இருக்கான், நான் வேறு அவனுக்கு நடிப்பு சான்ஸ் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்னையை பார்த்தா புதட்டிடுவான், ஏன் கொத்துக்கறி போட்டு கூட விற்றுருவான், சரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை வித்யா, எப்படியாவது அவன்கிட்ட பேசி தான் ஆகணும்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. 2 பேரையும் பார்த்தோன்னா மனைவிக்கு சரியான கடுப்பு. ஏம்மா, நீங்கள் 2 பேரும் உங்கள் சுயநலத்துக்கு என்னை ஏமாற்றிட்டுருக்கீங்க, என்னையை வந்து டேரக்டர் மணிரத்னத்தை சந்திக்க வைக்கணும்னு சொல்லி சந்திக்க வைக்கல, ஆனால் ஏமாற்றிட்டு தான் இருக்கீங்க அப்படி தானே அப்படிங்கிறாங்க. மணியண்ணே இவ்வளோ கோபப்படாதீங்க, இதான் ஃபைனல், ஒரே ஒரு நடிப்பு மட்டும் ஃபைனலாக பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏமாங்க பாருங்கள், நீங்கள் எனக்கு சொன்னாலும் மருமக்கமார் மாதிரி நீங்கள் சொன்னீங்க, 2வது வாட்டி ஒரு ஆக்ஷன் பண்ணேன், அந்த வீட்டில் முத்து இனி நம்பின மாதிரி தெரியல, அவன் அழகாக கண்டுபிடிச்சிடுவான், ரொம்ப விவரமாக இருக்கான், நான் மாட்டிப்பேன், அதுபோக அங்கே வில்லங்கமான ஆன்ட்டி அது லாய்க்கூடாது, நான் வரலை அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் இப்படி ஆயிடுச்சு, ப்ளீஸ் இந்த மாதிரி உதவி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்லுதியே, சென்டிமெண்ட்டாக டச் பண்ணிட்டேலாமா அப்படிங்கிறாங்க. சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறார் வீட்டுக்கு. அங்கே விஜயா பயங்கர சந்தோஷமாக பார்வதிட்டு பேசிகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஆண்டி அப்படிங்கிறாங்க. வாசலில் பார்த்தோன்னே ரோகிணியோட மாமா, ஆகா கும்பிட போன சாமி எத்தாப்புல அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி, சம்மந்தி வாங்க உட்காருங்க, பாயசம் கட்டவனுக்கு வடையும் சேர்த்து கொடுத்த மாதிரிலாம் இருக்குது அப்படி இப்படின்னு புகழுதாங்க. சம்மந்தி என்ன சம்மந்தி சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, நாங்களே மலேசியா வரணும், உங்களை பார்க்கணுன்னு நினச்சோம், நீங்களே இங்கே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. வர வேண்டிய சூழ்நிலை சம்மந்தி, வர வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறாங்க. என்னாச்சு என்ன அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்கள் மாமா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் தயார் நிலையில் நிற்காங்க. இங்கே மனோஜ் எட்டி பார்க்குறாங்க, முத்து மீன் எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க, சுதீரவை எட்டி பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா உள்ளேயே போயிட்டாருமா, நம்மகிட்ட அந்த தகவலையே சொல்லலை, அவனோடே என்னெல்லாமோ பண்ணணுமோ பண்ணிட்டானோ அந்த அதிகாரிகளே, அவனோட சும்மியோட போக மாட்டேனா அப்படி இப்படிங்காரு. சம்மந்தி என்ன சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்பா சொத்துக்கத்துலாம் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் யாரும் அட்டை போட்டான்னு தெரில, இப்போ அவர் உள்ளேயே முடிஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க, என்ன செய்யணும்னு தெரில, நான் கொஞ்ச நாள் அவரை போய் பார்க்கல, இப்போ கேட்டால் வக்கீல் இப்படி சொல்லுதாரு, எனக்கு என்ன செய்யணும் ஒன்றும் புரியலை அப்படின்னு அழுது நடிக்காங்க. இதை கேட்ட விஜயா, என்னங்க சொல்கிறீங்க, ரோகிணி அப்பா உள்ளே போயிட்டாரா, அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க, அவங்கள வந்து செய்ய வேண்டிய நடைமுறையெல்லாம் இறுதியாக செஞ்சுட்டாங்க, ரோகிணிட்டு எதுவும் சொல்லலையா அப்படிங்கிறாங்க. சொல்லலை வைக்கலைங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. மனோஜ் என்னங்க சொல்கிறீங்க, எங்கள் அப்பா என்னாச்சு, அப்போ அந்த சொத்துக்கெலாம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. தம்பி, சொத்து பத்திரத்துலேருந்து எல்லாமே அவர் கண்ட்ரோலாக தான் இருந்துச்சு, அது போக அவர் இல்லைங்கும் போது என்னத்தை கேட்க எது கேட்குன்னு தெரியல, யார் ஆட்டையை போட்டாங்கன்னு தெரியல, இப்போ வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டுக்கு போனால் யாரெல்லாமோ உட்காந்துருக்காங்க, எங்கள் வீடுங்காங்க, அது போக அக்கௌண்ட்டில் ஏகப்பட்ட பணம் கிடந்துச்சு, பேங்க்லாம் போனால் அந்த பணத்தெல்லாம் எடுத்தாச்சு வச்சாச்சுங்காங்க. எனக்கு என்ன செய்யணும் ஒன்றும் புரியல தம்பி, ரொம்ப இதாக இருக்குது. அது போக ஏன் சொத்து பத்திரத்தை வந்து நிறைய வரவு செலவு முதற்கொண்டும் என் மச்சினை என் அப்பாட்ட தான் கொடுத்து வச்சுருந்தேன், இப்போ அவரும் இல்லை, இப்போ என்ன பண்ண எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சொல்லி சும்மையாக உட்காடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு தலை சுற்றிக்கிட்டு பொத்துன்னு வந்துடுறாங்க, எங்கள் மனோஜும் தலை சுற்றி பொத்துன்னு வந்துடுறாங்க. உடனே அவங்கள திரிச்சுட்டே தண்ணி கொட்டடா அப்படிங்கிறாங்க, தண்ணி துளிக்கிறாங்க. இப்போ என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மைக்கு ஒன்றும் ஆயிருக்காது,
பணம் கிடைக்காது, சொத்து கிடைக்காதுன்னு உங்கள் அம்மைக்கு மயக்கம் வந்துட்டு, அதே மாதிரி உங்கள் அண்ணனும் அதே மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ஆன்னு உட்காந்துருக்காங்க. விஷயம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாம் போச்சா ரோகிணி, அப்போ நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காதா அப்படிங்கிறாங்க. தெரியலையேன்ட்டி, எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லி அவங்க நடிப்பை போட்டுதாங்க. உடனே முத்து சொல்கிறாரு மீனாட்ட, மீனா அவங்க அப்பா போயிட்டாருங்கன்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஃபீலிங் இருப்பான்னா, அசால்ட்டாக வந்து ஒரு கண்ணீர் கூட வரலையா அப்படிங்கிறாங்க. டவார்னு சாலு கீழே கவுந்துக்கிட்டு டவார்னு கண்ணில் வச்சுட்டு அழுத மாதிரி இருக்கீங்க, அழுத மாதிரி தானே இருக்காங்க நீங்கள் வேறு அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு எப்படியாவது எங்கள் அப்பா உடனே பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் மாமா அப்படின்ட்டு பண்ணுறாரு, உனக்கு தனி ஃப்ளைட்னாலும் ஏற்பாடு பண்ணிடுறோம்மா, குடும்பத்தோடு கிளம்புங்க அப்படிங்கிற. ஆமா சம்மந்தி, நம்ம பெய்தாகணும், எப்படி நம்ம சொத்தை எப்படி அடுத்தவங்ககிட்ட போடுறது, நம்ம அது விடவே கூடாது, நம்ம சொத்தை எப்படியாவது எடுத்தாகணும் அப்படி இப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகா இந்த சீன் வேறு மாதிரிலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சும்மாரியா அப்படின்னு சொல்லி கண்ணை காமிக்காங்க. உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி போகணுன்னு நினச்சாலும் கூட அங்கே ஏதாவது வில்லங்க வந்துடக்கூடாதே, அதை நினச்சி தான் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு வயசாகி போச்சு, உனக்கும் மாப்பிள்ளைக்கு ஆன்ட்டிக்கெலாம் கொஞ்சம் வயசு, உங்களுக்கு ஏதாவது ஒரு பெட்டிஷனில் சேர்த்துடக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. என்னது நாங்கள் போனால் எங்கள் மேலே பெட்டிஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவர் போயிட்டார், அவங்க போயெல்லாம் இவங்களும் உள்ள போய்னு வச்சுட்டா என்ன செய்ய முடியும் அப்படின்னு மனோஜ் முழிக்கிறாங்க, விஜயா முழிக்கிறாங்க. அங்கே போகவே முடியாதா, அப்போ பணத்தையோ நகையோ பொருளையோ வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க இது போனால் என்னம்மா, எனக்கு தான் கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, அதுக்கு வாரிசு ரோகிணி தானே, நான் கொடுத்துட்டு போகிறேன் என் காலத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி உங்கள் காலத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இல்லை எனக்கு தான் பிள்ளை இல்லையே, எனக்கு அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக ரோகிணிக்கு வந்துடுமே அப்படின்னு சொல்லி சமாளிக்காரு. உடனே ரோகிணி பரவாயில்லை, பால் ஒயில்டு பால் போட்டாலும் 2வது பால் 6 கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அங்கிள் உங்கள் சொத்துக்கெலாம் எனக்கு தானே அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, அங்கிள் அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு சட்டை போட்டிருந்தீங்க சிவப்பு கலர் சட்டை, இப்பவும் அதே சட்டை தான் போட்டிருக்கீங்களா, வேறு சட்டையே உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க. எப்போ அங்கே எங்கள் நாட்டில் வந்து ஒரு 4 சட்டை 5 சட்டை வச்சுருப்போம், அதையும் மாற்றி மாற்றி போடுவோம், இல்லை ஒரே கலரில் 10 சட்டை எடுப்போம், அந்த மாதிரி அவங்க ஃபார்முலாப்பா அப்படி இப்படின்னு என்ன இல்லாமல் சமாளிக்கார். சரி கவலைப்படாங்க வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போய்ட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தோல் போடுறாரு. அங்கிள் நீங்கள் எங்கேயும் போக மாட்டேன் அங்கே இருங்க அப்படிங்கிறாங்க. வரலாமா இருங்கம்மா நான் கூட்டி போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தோலை போட்டு வெளியே கூப்பிட்டு போகிறேன். அங்கிள் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒரே கவலைப்பா அப்படிங்கிறாங்க. டே செல்வம் எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில், நீ நேராக வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மாமா கூட்டி போய் பாரில் செமத்தியாக கவனிச்சுட்டு கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிடா மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்க, எனக்கு கொண்டு வந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நானே கவலையில் வந்திருக்கேன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. முத்து நீ பின்னாடி வா அப்படிங்கிறாங்க. சரி பின்னாடி வரேன் அப்படிங்கிறாங்க. மீனா எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இருமீனா ஒரு தகவல் தெரிய வேண்டியிருக்கு, இந்த ரோகிணி பிள்ளை நல்லாமா தில்லாலங்கடி வேலை பார்க்கு, இப்போ தான் அவர் கிடச்சிருக்காரு, அவரை ஊற வச்சு கும்பிட்னோம்னா எல்லாம் வெளியே வந்துடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே எங்க அவர் மேலே கை வச்சு வேறு எதுவும் ஆயிராம அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி வந்தார், அவரை கையில் எடுக்கன்னு நினச்சேன் நடக்கலை, இவன் கரெக்டாக செல்வம் கூட்டி போயிட்டான், என்ன கொடுக்குற மாதிரி வைத்தியம் பண்ணி பண்ணது மாதிரி பண்ணி, ரோகிணி யார் என்ன, இது உண்மையிலே இது வந்து நடந்துச்சா நடக்கலையா, இல்லை இது வந்து புல்டப்பா எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இங்கே ரோகிணிக்கு சரியான பயமாயிருது. உடனே வித்யாவை கால் பண்ணுறாங்க. வித்யா உனக்கு தெரிஞ்ச அந்த பாண்டி இருக்கான், அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த செல்வம் எந்த பாருக்கு கூட்டி போயிருக்கான்னா அந்த பாருக்கு கூட்டி போயிருக்கான், அந்த பாரில் போய் எப்படியாவது அந்த ப்ரோன் மணியை கூப்பிட்டு வெளியே போகிற மாதிரி ஏதாவது பண்ணணும், இல்லை நம்ம ப்ரோன் பண்ணி உளறிட்டோம்னா என் கதை மாட்டிப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ ரோகிணி இப்படி சும்மையே இருக்க மாட்டியா, பரபரப்பாகவே தான் நீ வச்சுருப்பியா, நான் வேறு ஆஃபீஸில் இருக்கேனேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சு 2-3 பேருக்கு ஃபோன் அடிக்காங்க. அவங்க நேரம் அந்த பாருக்கு போகிறாங்க. போய் மலேசியா மாமா வாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அவங்க ரிலேட்டிவ் தான் அப்படிங்கிற. தம்பி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆஹா இந்த ஆளுக்கு நம்மளை தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆகிட்டுன்னு அவங்க ஓடிடுறாங்க. ஓடிட்டு அங்கேருந்து வித்யா கால் பண்ணோம். வித்யா நாங்கள் அவரை எவ்வளோ கூட்டி வரலான்னு பார்த்தா நீ தந்த ஃபோட்டோவை அவரை வந்து கூட இருக்கவங்க விட மாட்டுறாங்க, கூட இருக்க ஆளுக்கு எங்களுக்கு நல்லாவே தெரியுது, இப்போது எங்களுக்கு பிரச்சனை ஆயிரும், அதான் வந்துவிட்டோம், எங்களால் ஒன்றும் முடியாது மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சூழ்நிலை முத்து பாருக்கு வராரு. மாமா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு. கவலையாக இருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வாங்கி கொடுக்காங்க. தண்ணி பயங்கரமாக அடிக்காங்க. மாமா உங்களுக்கு வேறு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு மட்டன் கறி இதுக்கு மட்டன் சாப்பிடணும், சரக்கடிச்சா நான் மட்டன் கடை வச்சுருக்கேன் பார்த்தியா, நல்ல பூஸ்ட்டை அடித்தோம்னா நல்ல மட்டனாக சாப்பிடுவேன், தரமாக சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடம்பு இது பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு மாமா ஏற்று நம்ம நேராக ஒரு மட்டன் ஃபேமஸ் ஒரு கடையே இருக்குது, அந்த கடையில் போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. முத்து கடைலாம் வேண்டாம், இந்த தெருவில் எந்த கடைக்கு போ அப்படிங்கிற. அந்த கடை தான் வேண்டான்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. கடை பக்கத்தில் ஒரு மெஸ் இருக்குது, வீட்டில் சமைச்ச மாதிரியே இருக்கும், அங்கே போய் சாப்பிட்றோம்,
நல்லா ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அங்கே போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு இருக்காங்க. மாமா நீங்கள் கேட்டதெல்லாம் நிறைவேற்றி வைக்கும், நான் கேட்குறதுக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. என்ன பதில் சொல்லணும் முத்து அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு அப்பா இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் யாருக்கு தெரியும் தம்பி, எனக்கு எங்கே தெரியும், அவள் சொன்னா நான் சொன்னேன், அவளுக்கு அப்பா இருக்கா அப்பா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அம்மா மட்டும் இருக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி உழம்புதார். மாமா என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா உலகட்ட மொழையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மாமா ரோகிணிக்கு அம்மா இருக்கா, அடுத்தாப்புல சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இவருக்கு அப்போ தான் தெரியுது, ஆகா மாட்டிக்கிட்ட மொழைய நம்மளுக்கு வேங்கி கொடுத்துலாம் உளர வைக்கானுவே அப்படின்னு சொல்லி புரோன்மணி முழிக்கிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த புரோன்மணி வாழ்க்கையில் அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ரோகிணியோட நிலை என்னவாகும் முத்துக்கு உண்மையிலே தெரிஞ்சா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.